நான் என்ன ஒருத்தன் திடீர்னு கேட்டான், சார் உலகத்தில் எல்லா தலைவருக்கும் ஜாதி இருக்குது, நம்ம பேர்லாம் சொல்ல வேண்டாம், எல்லா தலைவருக்கும் ஜாதி இருக்குது, உலகத்தில் ஜாதியே இல்லாத ஒரு தலைவர் தெரியுமா சார்னா? நானும் யோசிச்சு பார்த்து இல்லையடாண்ணே. அப்புறம் நான் என் பையன் கிட்ட கேட்டேன், அவன் சொன்னான் வள்ளுவர் சொல்லு அப்படின்னா. திருவள்ளுவரானே அவர் எங்கள் ஜாதி சார்ன்ட்டான். எனக்கு தூக்கி வாரி போட்டுது. வள்ளுவர் உங்கள் ஜாதியா? ஆமாம் சார் எங்கள் ஜாதி சார். நீ திருக்குறளை படிச்சு பார், 3 இடத்துல சொல்லியிருக்காருண்ணா. நானும் என் பையனை மாஞ்சி திருக்குறளை படிக்கும், ஒரு இடத்துலையும் சொல்ல அவர். என்ன சார் திருக்குறள் படிச்சு அவர் எல்லாரும் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு, அன்புடையார் பண்புடையார் எல்லாம் உடையார் சார் அவர் அப்படின்ட்டா. அவர் அவன் எப்படி கண்டுபிடிச்சி போயிருக்கான் பாரு. அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. அவர் நடுவர் சொன்னார், உடம்பே புல் அரிச்சுது, எனக்கு உடம்பே புல் அரிச்சுது. இயேசு தெரிந்து கொண்டார், பைபிள் கிடைத்தது, நபிகள் தெரிந்து கொண்டால் குரான் கிடைத்தது, கிருஷ்ணன் வந்தான், பகவத்கீதை தெரிந்தது. உங்களால் என்ன தெரிஞ்சது? 12:45 மணிக்கு கண்டுபிடிச்சிருக்கான் தாமஸ் ஆல்வா எடிசன் லைட்டை கண்டுபிடிச்சி பொண்டாட்டி எழுப்பி காமிச்சிருக்கா சார், லைட்டை கண்டுபிடிச்சா சொன்னா மூடிட்டு படியா கண்ணு கூசு அப்படின்னாலாம். கஷ்டப்பட்டு நாங்கள் படிச்சுட்டோம்மா அப்படிவா? நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பரவாயில்லம்மா, நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கலாம் பரவாயில்ல, சும்மா இருந்தால் போதும். இது ஒரு காசு சொல்லட்டுமா? ஒரு ராஜா ஒரு அணி ஒரு அரண்மனையில் உட்காந்துருக்காங்க. ஒரு மீனவன் உள்ளே வந்தான். வந்து ராஜாவை பார்த்து, ராஜா நான் ஒன்று அதிசய மீன் ஒன்று கிடைத்தது, எனக்கு அது உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்து. நல்லா கவனிக்கணும் அந்த கதையை, அப்போ தான் விளங்கும். அந்த மீனை காமிச்சோன்னே அதிசய மீன் ராஜாவுக்கு சந்தோஷம். பரவாயில்லையே அதிசய மீன் என்கிட்டயே, உங்ககிட்ட தான் ராஜா இருக்கணும். 1000 பொருட்காசு எடுத்து கொடுத்தாரு. இந்த பக்கத்தில் உட்காந்தா பாரு ராணி, அவள் சும்மா இருந்துருக்கலாம் வாயை பொத்திக்கிது. அவள் இன்னும் அந்த மீனுக்கு 1000 ரூபா கொடுக்குதே, இது ஆம்பளை மீனா பொம்பளை மீனா கேளு. அவன் ஆம்பளை மீன்னா எனக்கு பொம்பளை மீன் தான் வேணும்னு சொல்லு, பொம்பளை மீன் சொன்னா ஆம்பளை மீன் வேணும்னு சொல்லுனான். அதே மாதிரி ராஜாவும் கேட்டார், இது ஆண் மீனா பெண் மீனான்னாரு. அவன் சொன்னா மனது ராஜா இது ஆணினுடைய வீரமும் பெண்ணினுடைய பெண்மைத்தனமும் உள்ள அதிசய மீனாரு. அப்படியா, இந்த 10,000 பொருட்காசுனாரு. இவன் பார்த்தா சும்மா இருந்திருக்கான் பொருள், சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான்னு கெடுத்துட்டான்ட்டா. திடீர்னு இந்த 10,000 பொருட்காசு வாங்கினா பாருங்க, அதுலேருந்து ஒரு பொருட்காசு உருண்டு சந்தில் ஓடிச்சு. இப்போ அந்த 10,000 பொருட்காசை மந்திரிகிட்ட கொடுத்துட்டு ஓடி அந்த பொருட்காசை பொறுக்க போனான். அப்போ ராணி கேட்டா, பற்றி அவ்வளோ அல்ப பாருங்க, 10,000 பொருட்காசு கொடுத்துருக்கேன், அந்த 1 போய் வாங்க போகிறானே அப்படின்னு. ராஜா கிடையாப்பா, 10,000 பொருட்காசு கொடுத்துருக்கேன், அந்த 1 போய் பொறுக்க போயிருக்கேன். ராஜா அது ஒரு பொருட்காசு நடத்தி விடாதீர்கள், அதில் உங்கள் படம் இருக்குது, அதை யாராவது மதித்தால் மன்னரையே நினைப்பதற்காக சமம், அதனால தான் அந்த பொருட்காசை தேடி எடுத்தேன்னா. அப்போ சொன்னார் இன்னும் 10,000 பொருளாரு. நம்ம வாயை மூடி தான் பிரச்சனை இருக்காது. இது எப்பேற்பட்ட திருநாள், உலகம் ஃபுல்லாக கொண்டாடக்கூடிய திருநாளுங்க இது. பொங்கல் யோசிக்கிறீங்களா? ஒன்றும் யோசிக்கிறது கிடையாது. ஒரு அம்மா கூகுள் பேல போய் கிடைக்குது பரோட்டா பொங்கல் செய்வது அப்படின்னு, கூகுளே வெடிச்சு போச்சு. அதில் பொங்கல் செய்ய சொல்லு, சக்கரை பொங்கல் செய்யணும், அதை பரோட்டா பொங்கல் ஒரே நாளில். எதுவும் யோசிக்கிறதே கிடையாதுங்க, நல்லது கெட்டதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. ஆனால் நாங்கள் சிந்திப்போம். ஒவ்வொன்றையும் தெரிஞ்சனால தான் உலகத்தில் இருக்க அத்தனை கண்டுபிடிப்பு. கொலம்பஸ் நினச்சான் அமெரிக்கா கண்டுபிடிச்சான், கலிலியா உலகம் உருண்டைன்னு கண்டுபிடிச்சான். நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க? இன்றைக்கி செஞ்ச இட்லி நாளைக்கு உப்புமாவை போட்டு கண்டுபிடிச்சிங்க.